வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களை நினைத்து பார்த்தால், ஒரு ஆழமான ஒரு மனவேதனை உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது என்ன ஒரு வேதனை என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டே இருப்பீங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகளானது ஏற்பட்டது? நம்பியவர்கள் ஏன் என்னை விட்டு விலகினார்கள்? என் நேரம் மட்டும் ஏன் சரியாக வரவில்லை? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாளாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு பதிலானது கிடைக்காமல் நீங்களும் முழித்துக் கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஓடிக்கொண்டிருக்கும். பதில் தெரியாத ஒரு கேள்வியாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதற்கான பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசியில ராகு கேதுவின் தாக்கமானது இருக்கிறது. இந்த கிரகங்களின் கர்ம தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இதுவரைக்கும் நீங்கள் எல்லா விதமான சோகங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து விட்டு வந்தீர்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் இப்படி உங்களுக்கு நடக்கப் போவது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நான் இது கூறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் என்ன கிரகம் அப்படின்னா, மனநிலை மனநிலையை சரியாக மாற்றுவது, எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக உங்களை வைத்திருப்பது, குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிபதியாகவும், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிபதியாகவும் உங்களை எப்பொழுதுமே அவர் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த ராகு கேது சேரும் பொழுது, ராகு கேது உங்களுடைய அதிபதியுடன் சேர்ந்து மனக்குழப்பத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விட்டார்கள். இதனால் நீங்க என்ன செய்வது? யாராவது ஏதாவது கூறினால் கூட, யாராவது ஏதாவது தவறுகள் செய்தாலும் அதை நீங்க மனத்தில் வைத்துக் கொண்டே இருப்பீங்க. உடனே அதை விட்டு உங்களால வெளிவர முடியாது. சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெரிதாக நினைத்து, அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை ராகு பகவான் மாற்றிவிட்டார். தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். இதுவரைக்கும் சரியான முடிவுகள் மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்த உங்களை, இத்தனை நாட்கள் உங்களை தவறான முடிவுகள் எடுக்க வைத்தார். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கினார். இதெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தினார். இந்த கேதுவின் தாக்கம் வந்ததால் தனிமை உணர்வு, மனதில் மனவேதனை, உறவுகளில் தூரம், இது அனைத்தும் உங்களுக்கு ஏற்பட்டது. இதனால தான் இந்த கடகம் ராசி வாழ்க்கையில சில காலங்கள் மிகவும் கடினமான காலங்களாக இருந்தது. அதை உங்களால் எண்ணி பார்க்க முடியாத அந்த அளவுக்கு துயரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருந்தது. இந்த துரோகம் செய்த 3 நபர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில 3 நபர்கள் துரோகம் செய்தார்கள். முதல் நபராக இருப்பது நீங்க நம்பிய நண்பர். உயிருக்கு உயிராக அவனுக்காண்டி நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு நினைத்த ஒரு முக்கியமான நபர் உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் செய்து விட்டு போயிட்டான். ஒரு நண்பரை நீங்கள் மிகவும் முழுமையாக நம்புவீங்க. அந்த ஒரு நபர், அவரிடம் நீங்க ரகசியமா பகிர்ந்திருப்பீங்க உங்களுடைய ரகசியங்களை, உதவி கூட நீங்க செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அவர் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். ஆனா அப்படி நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இவன் எனக்கு எதிராக மாறுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். இதனால் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் ராகு பகவான் 11வது இடத்தில் உங்களுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் நண்பர்கள் மூலம் துரோகங்களானது உங்களுக்கு ஏற்படும். இரண்டாவது என்ன தெரியுமா? உறவினர்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் பண விஷயத்துக்காகவோ, சொத்து விஷயத்துக்காகவோ, எதுக்காவது ஒண்ணுக்காக உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். அதுவரை நேத்து வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருந்திருப்பார். ஆனால் நாளை இந்த ஒரு நாள் பிறந்தவுடன் சொத்தை பிரிக்க போறாங்க, பணத்தை பிரிக்க போறாங்க அப்படின்னு தெரிந்தவுடன் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். அந்த ஒரு சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பார். இதுவும் உங்களுக்கு நடந்திருக்கும். காதலில் ஒரு நபர் நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவராக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருப்பார்கள். நீங்களும் அவர்கள் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பீங்க, அவங்க வைத்திருந்திருப்பாங்க. ஆனா திடீரென்று அந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பார். அது ஏன் என்று தெரியாமல் நீங்களும் இதுவரைக்கும் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில பல பெண்களோ, பல ஆண்களோ வந்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் யார் மீதும் உங்களுக்கு காதல் என்ற ஒரு உணர்வானது வராமலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் சம்பாதித்து வைத்து விட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு மனிதர் எங்கு சென்றார் என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில 3 விதமான கெடுதல் சோதனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியது. சோதனை 1, மனக்குழப்பங்கள். நீங்கள் எதை செய்தாலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஏன் இந்த சரியான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா, இந்த ராகு சந்திரனை பாதித்ததால் மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். எனவே இந்த ஒரு மனக்குழப்பங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்காமல் நீங்களும் எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு தீர்வானது கிடைக்காமல் ரொம்பவும் வருத்தத்தில் ஈடுபட்டிருப்பீங்க. இரண்டாவதாக சோதனை. பண இழப்பானது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். ஒரு கட்டத்தில் பணம் வந்தாலும் கையில் தங்காமல் போகக்கூடிய ஒரு நிலைமை. இதற்கு காரணமாக இருந்தது ராகு பகவான் 2வது இடத்தில் அமைந்தது. 3வது சோதனை உறவுகள்ல பிரிவு. நீங்கள் நம்பிய ஒருவர் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார். இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணங்களானது இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கேது பகவான்
பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தி எந்த விதமான உறவினர்கள், நண்பர்கள் யாரும் உங்களுடன் இருக்கவே கூடாது. நீங்கள் எப்பொழுதும் தனிமையாக இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி சில செயல்களை ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னர் ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. இந்த கிரகநிலைகளும் உங்களை சோதித்திருக்கும். இந்த சனி அதனுடன் ராகுவின் தாக்கம் இந்த இரண்டும் சேருவதனால் உங்களுடைய வாழ்க்கையில தாமதங்கள் அதிகமாகவே ஏற்படும். அது எல்லா விதமான தாமதங்கள், வேலை கிடைக்கக்கூடிய தாமதங்கள், பணம் திரும்பி வரக்கூடிய தாமதங்கள், எது செய்தாலும் உடனடியான பலன் கிடைக்காமல் தாமதமான பலன்கள் மட்டுமே கிடைக்கும். இரண்டாவது, சோதனைகள் மட்டுமே ஏற்படும். நன்மைகள் செய்தாலும் உங்களுக்கு சோதனை, கெடுதல்கள் செய்தாலும் சோதனை, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உங்களுக்கு சரியாக முடியாது. அதிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு உங்களை ஒரு சோதனை காலத்துல உங்களை அமர்த்தி வைக்கும். மனவேதனை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு மனவேதனைக்கு ஒரு பதிலானது கிடைக்காமல் நீங்களும் முழித்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு எதிரியாக மாறியவர்கள் யார் தெரியுமா? சில நேரங்களில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேலையிடத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்கள். இதனால் உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கல்களானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இது அனைத்தும் நான் கூறியது இது வரைக்கும் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை கமாண்ட் வாயிலாக நான் கூறுகிறேன். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த ராகு மற்றும் கேது இவர்கள் இருவரும் சேரும் பொழுது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சோதனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். இது வரைக்கும் உங்களுக்கு சோதனை கொடுத்து விட்டார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார்கள். அந்த ஒரு மாற்றமானது பணவரவில் ஒரு மாற்றமாக இருக்கலாம், புதிய வாய்ப்புகளை தேடிக் கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட மாற்றமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றியமைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். எனவே அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இந்த ராகு கேது சில வார்த்தைகள் உங்களிடம் கூறும். இந்த கடகம் ராசி என்பர்களே, நீங்க கடந்த காலத்துல பல சோதனைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எவ்வளவோ அளவுக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த சோதனை உங்களை பலமாக்கும் அப்படின்னு கூறினா உங்களால நம்ப முடியுமா? இந்த ராகு கேது உங்களுக்கு அதிகமான சோதனையை கொடுக்குகிறார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஒரு உச்சத்தை நோக்கி செல்ல போகிறது என்ற அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் அதிகமான சோதனைகளை வாங்கிவிட்டீர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயரமான இடத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு சில செயல்களாக இருக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பணமானது கிடைக்கும். ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணமானது வரக்கூடும். அது பழைய வேலையோ, பழைய முதலீடோ, புதிய வாய்ப்போ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பணமானது உங்களை தேடி வரும். குரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே திடீர் பணவரமானது உங்களுக்கு ஏற்படும். எனவே குரு பகவான் நல்ல இடத்தில் உங்களுடைய ராசியில் அமைந்திருக்கிறார். இதனால் போதுமான அளவுக்கு பணமானது உங்களுக்கு கிடைக்கும். இதனை நினைத்து நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். அடுத்ததாக, இழந்த மதிப்பை நீங்க மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் பெறும். ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வெற்றியை பார்த்து மதிப்பாக பேசுவார்கள். இதுவரைக்கும் உங்களை மதிக்காத நபர்கள் கூட மதித்து பேசுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை, இது அனைத்தையும் வைத்து உங்க கீழே இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடன் வேலை பார்க்கின்ற நபர்கள் அனைவரும் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பையும் கூட்டியும் பேசுவார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய 5 மாற்றங்களானது நடக்கும். இந்த புதிய 5 மாற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். பணவரவில் ஒரு அதிகரிப்பான ஒரு செயல்களானது கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியானது திரும்ப உங்களிடம் சேர்ந்து வரும். புதிய உறவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒரு அமைதியானது ஏற்படும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏற்படுவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையையும் இது அழகாக மாற்றிவிடும். இந்த ராகு கேதுவுக்கு நீங்க சில பரிகாரங்கள் பண்ணணும். இந்த பரிகாரங்களை மட்டும் வாரத்திற்கு ஒரு முறையோ, மாதத்திற்கு ஒரு முறையோ பண்ணுங்கள். ராகு கேதுவினால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். சனிக்கிழமை நாட்கள்ல நாகருக்கு பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நாகருக்கு நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இரண்டாவதாக, திங்கட்கிழமை நாட்களில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். சென்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சிவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு திங்கட்கிழமை நாட்கள்ல நீங்க கேட்டு பாருங்க. நீங்க நினைத்தது அப்படியே நிச்சயமாக நடந்துவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். அமாவாசை அன்று நீங்க பித்ரு தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்யும் பொழுது இன்னும் அழகான நன்மைகள் உங்களை தேடி வரும். காகங்களுக்கு உணவு அளிக்கலாம். இப்படி உணவு அளிக்கிறதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே இதனை மட்டும்